இந்த சட்ட பாக்கெட்ல தான் நான் வச்சேன். என்ன இந்த நாத்தனா இருது? நீங்க அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா, உன்னையவே ஒரே அமுக்கடா குப்பா. வில்லாதி வில்லா, உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி யா? பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா, இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணு கிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு. அப்படி நில்லு. பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க மேல கை என்னப்பா இது? யதார்த்தமா கை போடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால்ல விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு. ஏப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வேலை செய்றீங்களா இல்ல நான் உங்ககிட்ட வேலை செய்யறேனா? அதுல என்ன உனக்கு டவுட்? உட்கார்ந்திருக்க போஸ பார்த்தா தெரியல? ஏன் அங்க உட்கார்ந்த தலைமையில உட்காருங்க. ஐ அம் ரெடி. இடம் இருந்தா உட்கார மாட்டோமா? இத்திரூன் மண்டையில எத்தனை பேர் உட்காருது? சரி சரி, அதை விட அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ஏன் வரணும்? அக்கௌண்ட்ஸ் பார்த்தா தெரியாதா? ஏகப்பட்ட கமிஷன் அடிச்சிருப்பீங்க போல இருக்கே. வீடே நம்மளுதுன்னு ஆயிடுச்சு. இல்ல சில்லற கமிஷன் இருக்கு. உன் பாக்கெட்ல நீயே திருடுவியா? உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? உன் ஃப்ரெண்டு தானே? என்னடா ஆன்ட்டி, என்ன நோண்டி? பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு வர சொல்லி எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். காம புடிச்ச நாய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இத போட்டுட்டே அலையுது. சார் நீங்க போட்டுங்க சார். நீங்க கண்ணு தெரியாம தானே போடுறீங்க. பரவாயில்ல அது இருக்கட்டும். டேய், அந்த பணத்தை ராஜா கிட்ட கூட அவங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வரட்டும். ஆன்ட்டி, டேய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொன்னே போடுவேன். பொட்டியை குடுறா. பார்ட்னர், பெட்டியை திறந்து உள்ள பணம் இருக்கான்னு பாருங்க. ஏப்பா என்ன ஏன்பா? எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பணத்தோட ஓடிட்டாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ என்ன ஆளு? ஓபன் த பெட்டி. பார்ட்னர், ஃபுல் கேஷ். என்ன அது? எங்களமா நீ ஜென்டில்மேன் ஆயிட்டியா? க்ளோஸ் த பாக்ஸ். பெட்டி எடுத்து வேன்ல வைங்க. போங்க. யோ, குறுக்க காலை வச்சுட்டு போனா எப்படியே போறது? போப்பா. அப்படியே உட்கார, ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கு. போங்கடி போங்க. ஓ, என்னது இன்ப அதிர்ச்சி? வீட்ல பெருசங்க தொல்லை தாங்க முடியல. ஆஹா. ஏதோ சைடுல ஓரம் கட்டணுமா, ஒரு டச்சிங் ஒரு கிஸ்ஸிங் கூட பண்ண முடியல. அதான் ஜாலியா ஒரு மொபைல் லவ் பண்ணலான்னு வந்தேன். இந்த பார், இந்த மாதிரி கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்காது. ஏன்? நல்ல டைட்டா கட்டி பிடி. ஓ ஓ ஓ ஓ. கியர் தானா சேஞ்ச் ஆகுது. பா, உப்புன்னு வேர்த்திருச்சுப்பா. இதுக்கே இப்படியா? இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு தெரியுமா? ஐட்டம் ஐட்டத்துல நான் வந்து எல்கேஜிமா. ஆமா, குழந்தை. ஆமா, குழந்தைதான்.
அம்மா என்னமா ஆச்சு? கையில வேற கட்டு. அட பாவி, குழந்தை என்னடா பண்ண? ஐயோ நெஞ்சு வலிக்குதே. கைய பாருங்க அங்கிள். ஐயோ இப்ப நான் கை பாக்குறது இல்ல, ஜாதகம் தான் பாக்குறேன். அட குழந்தை கைய பாருங்க அங்கிள். அம்மா பிரியா, கையில என்னமா கட்டு? பாப்பா கையில என்ன பேண்டேஜ்? டேமேஜ். எப்படி? ஃபைட்ல. அம்மா மறுபடியுமா? ஹார்ட் ஃபெயிலியர். சொந்தத்துக்குலாம் தந்தி அடிங்க. ராஜா சும்மா இருங்க. இவர் பேங்க்குக்கு போகும்போது போர் அடிக்குதுன்னு நானும் கூட போனேன். வழியில 4-5 ரவுடிங்க காரை நிறுத்தி பணப்பெட்டியை புடுங்குறாங்க. இவர் அவங்க கூட சண்டை போட்டாரு. ஓ மை காட், அந்த ஸ்பாட்ல நான் இல்லாத போயிட்டேன். டேய், ஏற்கனவே நெஞ்சு வலியில் இருக்கே, கொல்லாத. சித்தப்பா, ரவுடிங்க இவரை கத்தியால குத்த வந்தப்போ நான் குறுக்க போய் கத்திய புடிச்சிட்டேன். அதனாலதான். பிரியா மட்டும் இல்லனா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பணம் போனா போயிட்டு போதுமா? எப்படி எப்படி? 2 பேர் உயிரோட வந்திருக்காங்கல்ல, அது போதும். அலெக் ஜலே, பணம் எங்கேயும் போகல, அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டிக்கிறேன். அதுக்கு உண்டான ரசீது. நோ ஆன்ட்டி. Thank you, sweet boy. எவன்டா குதிரை அவுத்து விட்டுவேன்? பார்ட்னர், என்னது திடீர்னு மாயாவி மாதிரி வரீங்க? நான் மாயாவி மாதிரி வருவேன், நீராவி மாதிரி வருவேன். பாப்பா வா, ரெஸ்ட் எடுத்துக்க வா. என்ன அப்படி பாக்குற? ஜெயிச்சிட்டு சந்தோஷப்படுறியா? என்னைக்கு நீ திருந்தி உண்மையிலேயே பிரியா மேல அன்பு காட்டுறியோ அன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுவேன். சார் திருந்துறதாவது என்ன பார்ட்னர்? கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றேன். நல்ல நல்ல வார்த்தைகளை இவருக்காக எதுக்கு பார்ட்னர் வேஸ்ட் பண்ணோம்? கரெக்ட் பார்ட்னர். சார் நீங்க திருந்துவீங்களா சார்? அது எப்படி தமாசு? இந்த வீட்லயே சரியா என்ன புரிஞ்சுட்டு ஒரே ஆள் நீதான். பின்ன ஆளை வச்சு அடிச்சு பணத்தை புடுங்கிட்டு ராஜாதான் திருநான்னு சொன்னா பாப்பாவுக்கு அவன் மேல வெறுப்பு வரும், லவ்ஸ் பிரிஞ்சிரும்னு நீ பிளான் பண்ண. உன் பிளான் ஆப்போசிட் எல்லாம் மாறிடுச்சு. மொத்தமா என்ன வேலை? மொத்தமா சொல்லு வேலை. மாமா மாமா இத நீ பார்க்கலாமா? முத்தச்சத்தம் இத நீ கேட்கலாமா? வந்து கட்டி கட்டி அணைக்கிறது, நான் முத்தம் கொடுக்கிறேன். வந்து தேனெடுக்க சொல்லுது ஏனோ இன்னும் தயங்குறே. ஒர்க் அவுட் ஆச்சு என் ஸ்டார் தான், நானும் கேட்பேன் ஒன்ஸ் மோர் தான். இஷ்டம் போல ஒன்ஸ் மோர் தான், எங்க இல்ல சென்சாரதான். மாமா மாமா இனி தாங்காது ஆமா. யோ ராமலி மானோ அதையாலம் போடலாமா? யோ தாடு கோவா கோவா பால் கோவா இது இனிக்கும் மல்கோவா. கோவா கோவா பால் கோவா இது இனிக்கும் மல்கோவா. கோவா கேட்டது உள்ளுக்குள்ள தேனா மனம் கிறங்குது. தானா ஒரு பூ பூக்குது, என்னது என் தாக்குது. மாமா மாமா இத கொண்டாடலாமா? ராபா
கேட்கலாமா மொத்தமா என்ன வேலை முத்தம்மா சொன்ன ஆமா மாமா இத நீ பார்க்கலாமா முத்த சத்தம் இத நீ கேட்கலாமா மரியாதை அவளை விட்டுட்டு போயிடு. மரியாதை வேணா விட்டுறேன், ஆனா இந்த பொண்ணை விட மாட்டேன். ஏய், எதுக்குடா ராத்திரில டார்ச் அடிச்சு டார்ச்சர் பண்றீங்க? இப்ப அந்த பொண்ணை அனுப்ப முடியாது, என்ன செய்வீங்க? ஐயோ, ஏன் இப்படி மந்திரி சுட்ட மாதிரி ஆடுறானுங்க? பாப்பா, நீ பேக் சீட்ல இருக்க பீரங்கி எடு. சொன்னதுக்கே ஓடுறானுங்க. கத்தின்னு ஒரு பேப்பர்ல எழுதி குத்துனால செத்துருவானுங்க போல இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பாவும் அம்மாவும் சார். நாங்க மைசூர்ல இருந்தப்போ அப்பா எப்பவாவது எங்களை பார்க்க வருவாரு. இப்ப அம்மா செத்துட்டாங்க. நான் அப்பாவை பார்க்க வந்தேன். இந்த ரவுடிங்க அவரை பார்க்க விடாம என்ன விரட்டுறாங்க சார். இவருதானே உங்க அப்பா? ஆமா சார். வண்டியில உட்காரு, நான் அவர்கிட்ட கூட்டு போறேன்.